அனைவருக்கும் வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அவர்களே, குபேர கட்டளையின் செயலாளர் திருமதி திரு குமார் அவர்களே, குபேர கலச அறக்கட்டளையின் பொருளாளர் திரு ஏவி பாலா அவர்களே, மற்றும் இங்கு ஜோதிட கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களே, ஜோதிடர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இங்கு 21வது மாத கருத்தரங்குக்கு நான் பேசவிருக்கும் தலைப்பு, மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் செஞ்சா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போறேன். அதாவது மேச லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி அப்படிங்கிறவர் எந்தெந்த இடத்துல, அதாவது 12 இடத்துல, 12 வீட்டுல எந்தெந்த இடத்துல இருந்தா அவங்க தொழில் ரீதியா வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நான் பேச போறேன். அதனால முதல் வீடு மேசம். இப்ப மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க ஒருத்தர், அவங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி மேச லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இவர் எந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னா, இந்த சனியை மேச ராசியில அந்த இடத்துல நீச்சம் பெறாரு. அப்ப நீச்சம் பெறும்போது 10ஆம் அதிபதி அவர் அந்த இடத்துல நீச்சம் பெறும்போது அந்த ஜாதகர் ஒரு முதலீடு இல்லாத ஒரு தொழில் செய்தா மட்டும்தான் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற முடியும். அப்படின்னா அவர் அவரா முதலாளியா இருக்கணும், அவரா தொழிலாளியா இருக்கணும். யாரை நம்பி அவர் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அந்த மேச லக்னத்துல சனி இருக்கிறவங்க செய்ய முடியாது. இத மேச ராசிலேயே பாத்தீங்கன்னா அசுனி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அடுத்தது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இதுல ஒரு சின்ன விதி விலக்கு அப்படின்னா, இந்த மேச லக்னத்துல சனி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல போய் துலாம் ராசியில உச்சம் பெறாரு. அதாவது என்ன சொல்றோம்னா, சனி லக்னத்துல இருந்தாலும் கூட இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனி ராசியில லக்னத்துல இருக்கிறாரு. நவாம்ச வீட்டுல பாத்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமாகி மேச லக்னத்தை பாக்குறாரு. அப்படின்னா அந்த மேச ராசியில அந்த மேச சனி இருக்கும்போது அந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு தொழில் ரீதியா பெரிய அளவுல சாதிக்கிறாங்க. அது வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்க மட்டும் அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில பெரிய அளவுல வெற்றியை பெறாங்க. மற்ற அந்த 9 பாதத்துல பிறந்தீங்கன்னா, அத குறிப்பா சொல்ல போனா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் அது ஒரு தொழில் அவங்க நிரந்தரமா ஒரு நிலைச்சு நிக்க முடியறது இல்ல. வருஷம் அவங்க 10 வருஷத்துக்கு ஒருக்கா தொழில் மாத்துறாங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா தொழில் மாத்துறாங்க. அடிக்கடி அவங்க தொழில் ஒரு மாற்றங்களை நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு மேச லக்னம், நாங்க என்ன தொழில் செய்யலாங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா, நாம அவங்களுக்கு தர வேண்டிய அறிவுரை நீங்க ஒரு முதலீடு இல்லாத ஒரு தொழில் நீங்க தேர்ந்தெடுத்துங்க, முதலீடு இருக்கிற தொழில் நீங்க அதிகமா தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிவுரை கொடுக்கணுங்க. ரெண்டாவது ரிஷப ராசி. 10ஆம் அதிபதி சனி ரிஷப ராசியில சுக்கிரனோட வீட்டுல போய் உட்கார்றாரு. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேச்சு, 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம், அது சுக்கிரனோட வீடாவே வருதுங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மேச லக்னத்துல பிறந்தவங்க 2ஆம் இடத்துல துலாம் ராசியில சனி இருக்கிறவங்க ஒரு பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவங்க அதிகமா விரும்புவாங்க. பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில், அந்த மாதிரி ஒரு நிலைச்சு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ரிஷபராசியில் இருக்கிற சனி அது எந்த தொழில் இருந்தாலும் அவங்க அது நிறைய சாதிச்சிடுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல், ஒரு பெரிய லெவலா ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி, அந்த மேச ராசியில இருக்கக்கூடிய சனி, மேச லக்னத்துக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய சனி தொழில் அளவுல பெரிய அளவுல அவங்களுக்கு வெற்றி பெறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது
ஒருத்தர் வந்து ரிஷப ராசியில சனி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கூற வேண்டிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் எடுங்க. ஒரு பேங்க்ல வந்து ஒரு கேஷியரா போலாம், அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து நீங்க ஒரு வட்டி சம்மந்தப்பட்ட தொழில் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பேச்சு திறமையை வளர்த்து ஒரு மேடையில போய் பேசலாம். அந்த மாதிரி ஒரு துறையை வந்து நீங்க தேர்ந்தெடுங்க. அதுல வந்து நீங்க மிகப்பெரிய அளவுல பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூறலாம். அடுத்தது சனி வந்து ரிஷபராசி, அடுத்தது மிதுன ராசி. அப்ப மிதுன ராசியில வந்து ஒரு ஜாதகத்துக்கு மிதுன ராசி மேச லக்னம், மிதுன ராசியில வந்து ஒரு சனி இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, மேச லக்னத்துல இருந்து 3ஆம் இடம் வந்து சனி இருக்காரு அப்படின்னா அவங்க முக்கியமா வந்து ஒரு எழுத்து சம்மந்தப்பட்ட துறை, அந்த மாதிரி ஒரு துறையில தான் பிரகாசிக்க முடியுது. அதுல குறிப்பா சொல்ல போனா அந்த மிருகசீரிச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்க மட்டும் அவங்க வந்து ஒரு ஒரு பத்திரப்பதிவு துறை அல்லது வந்து ஒரு ஸ்டேஷனரிஸ் அந்த மாதிரி துறையில பெரிய அளவுல வந்து அவங்க வெற்றி பெறாங்க. ஏன் அப்படின்னா மிருகசீரிச 3ஆம் பாதம் வந்து துலாம் ராசியில வந்து சனி வந்து உங்களுக்கு உச்சம் பெறாரு. அப்போ மேச லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருந்து அந்த துலாம் ராசியில 7ல சனி ராசியில வந்து லக்னத்துல இருக்கிறாரு, நவாம்சத்துல வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு எழுத்து சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள போலாம், அல்லது வந்து ஒரு ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட துறைக்கு போகலாம், ஒரு பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள போகலாம், அல்லது ஒரு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள போகலாம். அப்பா வந்து ஒரு நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு அறிவுரை கூறலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேஷனரிஸ் வைங்க, அல்லது வந்து ஒரு பத்திரப்பதிவுக்குள்ள போங்க, அந்த மாதிரி ஒரு அறிவுரை கூறலாம் உங்களுக்கு. அடுத்தது கடக ராசி வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. மேச லக்னம், 10ஆம் அதிபதி சனி, 4ஆம் இடம் கடக ராசியில வந்து சனி இருக்காரு. அப்போ பொதுவாகவே இந்த கடகராசியில சனி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, அவங்க அந்த காலபுருஷ தத்துவத்தைப்படி பார்த்தீங்கன்னா அது 4ஆம் இடமா வருங்க. அவங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில தான் அதிகமா நினைச்சு நிற்கிறாங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம், இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி இருக்காருன்னா அவங்க வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங், அவர் வந்து ஒரு மேசனாளா இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு 100 பேர்த்து வச்சு வேலை செய்யறாரு, அந்த மாதிரி ஒரு துறையில தான் அவங்க வந்து நீடிச்சு நிற்கிறாங்க. அதே பார்த்தா அதுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா வைங்க, ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைங்க அப்படின்னா ஒரு ஒரு சிமெண்ட், ஜல்லி, மணல், அந்த மாதிரி ஒரு துறையில வந்து அவங்க பெரிய அளவுல வந்து பிரகாசிக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு எப்படி என்னன்னா, ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த துறையில வந்து நீண்ட காலம் நினைச்சு செய்ய முடியாது. ஏன்னா கடகராசியில வந்து சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா, நவாம்சத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான் நின்ற வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் சனி மறையிறாரு. அப்போ அந்த 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து அவங்க செய்தாலும் கூட அவங்க பெரிய அளவுல வெற்றி பெறுவது இல்லை. அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலாவதிக்கு செய்வாங்க. ஒரு தசாபுத்தி நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு பிரகாசமா இருக்கும். அந்த தசாபுத்தி கொஞ்சம் வீக் ஆகும் போது அந்த தொழில வந்து கொஞ்சம் சரிவு சந்திப்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலுக்குள்ள போலாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலுக்குள்ள நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரை கூறலாங்க. அடுத்தது சிம்ம ராசியில வந்து சனி இருக்காருங்க. அப்போ மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த 5ஆம் இடத்துல சூரியன் வீட்டுல வந்து சனி போய் உட்காந்துட்டாரு. அந்த இடத்துல சனி வந்து பகை பெறாரு. அது சூரியனோட வீடா போயிடுச்சுங்களா. அப்போ பொதுவாகவே அந்த மேச லக்னம் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமா ஒரு 10 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தொழிலாவது செஞ்சிருவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அவங்க பெரிய தொழில வந்து எதுலையுமே ஒரு கவனம் செலுத்தவே மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் தொழில் செய்வாங்க, நல்லா போகும். அப்புறம் திடீர்னு பார்த்தா தொழில் கொஞ்சம் மந்தமாகும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலுக்குள்ள போவாங்க. அடுத்த 10 வருஷம் 5 தொழில் செய்வாங்க, அந்த தொழிலை விட்டு போட்டு அப்ப மறுபடியும் மாறுவாங்க. ஆனா எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க வந்து பெரிய அளவுல கொஞ்சம் பிரகாசமா இருக்கிறது இல்ல. இதுல பரணி பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனி இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாங்க. ஏன்னா பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசியில சனி உச்சம் பெறாரு. அப்ப ராசியில பாத்தீங்கன்னா சனி வந்து மேசத்துல இருக்கிறாரு, நவாம்சத்துல பார்த்தா சனி வந்து துலாத்துல இருக்குது. அப்ப நேரா வந்து ராசி லக்னம், ராசி நவாம்சம் நேருக்கு நேர் பார்வை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு முதலீடு இல்லாத ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கணுங்க. முக்கியமா பார்த்தா சிம்ம ராசியில வந்து சனி இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 4 ஜோசியரை பார்த்துட்டுங்க. அவங்க எல்லாமே மேச லக்னக்காரங்க தான். அவங்க கிட்ட தான் நான் ஜோசியம் போய் படிச்சுங்க. அவங்க எல்லாத்துக்குமே சனி 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 துறையில இருந்துட்டு தான் ஜோசியத்துல வந்தாங்க.
இப்போ அவங்க ஜோசி துறையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு பார்த்தா 3 பேர்த்துக்குமே வந்து பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல தான் அவங்களுக்கு சனி இருக்கு. அப்போ அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த தொழில வந்து நல்லா 4 பேர் மதிக்கிற அளவுக்கு அந்த துறையில இருக்கிறாங்க. அப்போ நம்ம பொதுவா சொல்ல போனா அவங்க வந்து மேச ராசியில சனி இருந்த சரி சிம்ம ராசியில சனி இருந்தாருன்னா அவங்க வந்து ஒரு முதலீடு இல்லாத ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். அடுத்தது கன்னி ராசியில வந்து சனி இருக்காரு. லக்னம் மேச லக்னம் 10ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்துல கன்னி ராசியில வந்து சனி இருக்காரு அப்படின்னா அவங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கன்னி ராசியில வந்து சனி வந்து புதன் வீட்டுல இருக்கிறாரு. அது லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடமா போகுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே உழைப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா அவங்க எந்த துறைக்குள்ள போனாலும் வந்து அவங்களோட முழு கவனம் அவங்களோட என்ன தொழில் மூலமா தான் அந்த தொழில தான் அவங்க கவனமா இருப்பாங்க. நேரத்தை வந்து கொஞ்சம் கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி அந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்கன்னா 8 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டிப்பா வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களும் எந்தெந்த துறைக்குள்ள போலாம் அப்படின்னா முக்கியமா ஒரு மாத சம்பளத்துல இருக்கக்கூடிய அந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் ஒரு ஹோட்டலு ஒரு பேக்கரி அந்த மாதிரி ஒரு துறைக்குள்ள போனாங்கன்னா பெரிய அளவுல வந்து சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய அளவுல அவங்க வந்து வெற்றி பெறாங்க. அப்ப இப்ப பொதுவா சொல்ல போனா ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்ட்டு வர்றாருங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து இந்த காலகட்டங்களை வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம். சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட பூமி வாங்குங்க. அல்லது வந்து ஒரு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு 10 வீடு கட்டி ஒரு ஒரு வருமானம் செய்யற மாதிரி ஒரு தொழிலை வந்து உருவாக்கிக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கலாம். இப்ப பொதுவாவே நம்ம அந்த மேச லக்கணத்துக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு தொழில் சம்பந்தமா நாம எந்த அறிவுரையும் கூறணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பூராமே அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க ஜாதகம் பார்க்கும் போதே வந்ததையுமே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பதிலு தான் சொல்லுவாங்க. நான் இந்த துறையில இருக்கிற அடுத்து என்ன இந்த துறையில இருக்கிற இதுல என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கேட்பாங்க. அப்ப பொதுவாவே அந்த சனி வந்து 6ஆம் இடத்துல கன்னிராசியில் இருக்கிறவங்க கடுமையான உழைப்பாடி தொழில மிகப்பெரிய அளவில் வெற்றி தான் பெறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் வந்து ஒரு லேண்டு அல்லது வந்து ஒரு நிரந்தர வாடகை அப்படின்னா ஒரு மந்த்லி சேலரி அந்த மாதிரி ஒரு அறிவுரை அவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது துலாம் ராசியில சனி வந்து உச்சம் பெறாருங்க. 7ஆம் இடத்துல வந்து சனி வந்து நல்லா திக்பலம் பெறாரு. அப்போ அதுல பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து ராசியிலையும் உச்சம் பெறாரு, நவாம்சத்திலையும் உச்சம் பெறாரு. இவரை பாத்தீங்கன்னு வைங்க எதுலையுமே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாருங்க. எந்த இடத்துல போனாலும் சரி அந்த இடத்துல 10 பேர்த்த வந்து ஒரு 10 தொழில் ஒரு 4 தொழில் செஞ்சாருன்னா 4 தொழில வந்து 4 பார்ட்னர் உள்ள எடுத்து போட்டுவாரு. இதுல ஒரு 10 ரூபா வருமானம், அதுல ஒரு 10 ரூபா வருமானம் அப்படின்னு அவரோட தொழில் அவரோட வருமானத்தை வந்து பெருக்கிட்டே இருப்பார். இப்ப வருமானம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. துலா ராசியில சனி ஒரு ஜாதகத்துல இருந்தாருன்னா அவங்க எந்த ஒரு துறைக்குள்ள போனாலும் அவர் பெரிய அளவுல வெற்றி பெற்றுருவாங்க. அடுத்தது விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில வந்து சனி இருக்கிறது தான் நம்ம நிறைய அறிவுரை கூறணும். ஏன்னா இதுல அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம். அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆயுள் விதிவிலக்கு அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனி வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து நீண்ட கால உயிரோடு இருப்பாங்க. எந்த மாற்றம் இல்லை. ஆனா தொழில மட்டும் அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரகாசிக்க முடியறது இல்லை. அப்ப அவங்க நம்ம அறிவுரை கூறுவதை வந்து நீங்க எதை செஞ்சாலும் சரி உங்க ஜாதகத்துல அவங்களோட ஜாதகத்தை நம்ம என்ன பண்ணா தொழில் ஸ்தானத்தை நம்ம அதிகமா பார்க்க கூடாது. மற்ற ஸ்தானங்களை பார்த்துக்கோங்க. இப்ப 2ஆம் இடம் பலமா இருக்கா, இல்ல ஒரு 5ஆம் இடம் பலமா இருக்கா, இல்ல 7ஆம் இடம் பலமா இருக்கா, அதுக்குண்டான தொழில் நான் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்ப 2ஆம் இடம் பலமா இருந்ததுன்னா நீங்க ஒரு பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலுக்குள்ள போகலாம். 3ஆம் இடம் பலமா இருந்ததுன்னா ஒரு கம்ப்யூட்டர் சொல்ல போகலாம். 4ஆம் இடம் இருந்தா ஒரு வீடு சம்பந்தப்பட்ட பில்டிங் அந்த மாதிரி தொழிலுக்குள்ள போகலாம். அப்படி வந்து நம்ம அவங்களுக்கு அறிவுரை கூறணுங்க. அடுத்தது தனுசு ராசியில சனி இருக்கிறார். லக்னம் மேச லக்னம் தனுசு ராசியில வந்து சனி இருக்காரு. அப்ப இந்த இடத்துல சனி இருந்தாலும் ஒரு பெரிய அளவுல அவங்க தொழில் வெற்றி பெற முடியறது இல்லை. அதான் முக்கியமா சொல்ல போனா ஒரு நிர்வாகம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கம்பெனி ஒன்று உருவாக்கி அதுல 10 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்கள பிரகாசிக்க முடியாது. இதுல சொல்ல போனா அந்த பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்தவங்க மட்டும் அது எந்த நிர்வாகம் இருந்தாலும் பெரிய ஓரளவுக்கு நல்லா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருவாங்க. முக்கியமா இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரை வந்து
நீங்க வந்து ஒரு லக்ஸரா போலாம் அல்லது ஒரு டீச்சரா போலாம். அந்த மாதிரி ஒரு துறை வந்து நம்ம அவங்களுக்கு அறிவுரை கூறுவோங்க. சரி நம்ம சொந்த பிசினஸ் பண்றோங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்தா மட்டும் அவங்க நம்ம கண்ண மூடி சொல்லிடலாம். பரவாயில்ல நீங்க செய்யுங்க, கொஞ்சம் தொழில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அதே வந்து மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தொழில வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா தனுசு ராசியில மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் தனுசுல இருக்கும். அதே வந்து அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து கடக ராசியில இருக்கும். அப்ப தான் நின்ற வீட்டுக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. அப்ப அவங்க சொந்த தொழில் செய்யறேன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து வேண்டாங்க, அவசரப்பட வேண்டாம், நிதானமா இருங்க. மற்ற பாவங்களை பார்த்து நீங்க இந்த தொழிலுக்குள்ள போய்க்குங்க. இருந்தாலும் அவங்க தொழில் ரீதியா கொஞ்சம் பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மற்ற பாவங்கள் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அறிவுரை சொல்லலாம். அடுத்தது வந்து மகர ராசி. மகர ராசியில வந்து சனி ஆட்சி பெறாரு. மேச லக்னம் 10ஆம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெறாரு. அது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பெரிய நிர்வாகத்துக்குள்ளதான் போவாங்க. பொதுவாகவே மகர லக்னம் அப்படின்னாவே ஒரு எம்எல்ஏவா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிஎம் இருப்பாங்க, இல்ல ஒரு கலெக்டரா இருப்பாங்கன்னா வந்து மேச லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலாபுருஷ தத்துவத்துல வந்து 10ஆம் இடமா வரும்போது முக்கியமா இந்த மகர லக்னம் கடக லக்னம் தான் மிகப்பெரிய அளவுல அது அதிகாரத்துறைக்குள்ள போவாங்க. அப்போ 10ஆம் இடத்துல சனி அந்த இடத்துல ஆட்சி பெறாரு. ராசி நவாம்சத்துல 2 இடத்துலயுமே அவங்க பலமாகும் போது அவங்க வந்து நாம சொல்ல வேண்டிய வந்து நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல நீங்க யோசிக்கலாம். நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் ஆகலாம், ஒரு எஸ்ஐ ஆகலாம். இந்த மாதிரி ஒரு துறைக்குள்ள நீங்க முயற்சி செய்யுங்க. ஒரு கம்பெனி நிர்வாகமா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு மேனேஜர் லெவல்ல தான் இருப்பாங்க. ஒரு அடிமட்டத்துல வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு அதிகமா விரும்ப மாட்டாங்க. அப்ப பொதுவாவே லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பலம் பெறாரு, நவாம்சத்திலேயே பலம் பெறாரு. அவங்களுக்கு நம்ம கூற வேண்டிய அறிவுரை வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல்ல மீண்டும் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு, நீங்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு அறிவுரை கூறலாம். அடுத்தது 11ஆம் இடம் வந்து மகரம், சரி கும்பம். இப்போ கும்பத்துல வந்து சனி ஆட்சி பலம் பெறாரு, அந்த இடத்துல மூல திரிகோண பலம் பெறாரு. அப்போ இந்த மகரத்துல இருக்கிற அளவுக்கு வந்து கும்பத்துல வந்து சனி தன்னோட வேலையை செய்ய முடியறது இல்லை. அதுல சொல்ல போனா சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி இருக்காரு அப்படின்னா அவங்க தொழில் வந்து ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் பெருசா சாதிக்க முடியறது இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள போங்க, அல்லது வந்து ஒரு ஷேர் மார்க் அந்த மாதிரி தொழிலுக்குள்ளதான் கொடுக்கணுங்க. அது வந்து சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் மட்டும் நம்ம கொஞ்சம் 2ஆம் பாதம் மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க. மற்ற பாதங்கள் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல நின்னாருன்னா ராசியில பார்த்தா கும்பத்துல இருப்பாரு, நவாம்சத்துல பார்த்தா மகரத்துல இருப்பாரு. தான் நின்ற வீட்டுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்ப அவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த சனி வந்து ஒரு பலமான ஒரு தொழில் அமைப்பை கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம அவங்களுக்கு கூற வேண்டிய அறிவுரை எப்படின்னா மற்ற 8 பாதங்களுக்கும் தெளிவா நம்ம சொல்லிக்கலாம். நீங்க வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த 2ஆம் பாதம் மட்டும் நம்ம பார்த்து அறிவுரை கூறுவோங்க. அடுத்தது மீன ராசி. அப்போ மேச லக்னம் சனி வந்து 12ஆம் இடம் மீன ராசியில இருக்கிறாரு. சனி அந்த இடத்துல நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா லக்னத்துக்கு 12ல மறைகிறாருங்க. இப்ப லக்னத்துக்கு 12ல மறையும் போது என்ன ஆகுனா அதை நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா அவர் வந்து தொழில வந்து கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் நல்லா போகும். திடீர்னு பார்ட்னருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். டக்குனு இவர் வெளியே வந்துருவாரு. அதாவது ஒரு தொழிலை வந்து அவரை தொடங்கி அவர் வெற்றி பெற வச்சுட்டு இவரு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வெளியே வந்துருவாரு. அப்படின்னா இவங்களுக்கு நம்ம கூற வேண்டிய அறிவுரை அப்படின்னா கூட்டு தொழில் வேண்டாம், சுயமா நீங்களே செஞ்சுக்குங்க அப்படிங்கிறது ஒரு அறிவுரை கூறலாம். அதே மாதிரி வந்து இவருக்கு நம்ம கூற வேண்டிய அறிவுரை அப்படின்னா ஒரு உழைப்பில்லாத வருமானம் அப்படித்தான் நம்ம கூறணுங்க. அப்படின்னா 12ஆம் இடத்துல சனி இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 வீடு கட்டி வாடகை வந்துங்க அப்படிங்கிற அறிவுரை தான் கூறணுங்க. அப்ப அவருக்கு முதலீடு இல்லாத தொழில் செஞ்சாருன்னா இந்த சனி வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது. இதுல சொல்ல போனா இந்த ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துல சனி இருந்தா அவங்களுக்கு நம்ம கூற வேண்டிய அறிவுரை எதையும் நீங்க பார்த்து செஞ்சுக்குங்க தொழில அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறலாம். வணக்கம். எனக்கு இங்கு வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து சண்முகம், டிப்ளமோ எம்ஏ அஸ்ட்ராலஜி, பெருமாநல்லூர். என்னோட போன் நம்பர் 97 500 12 711.